குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கான நிஃப்டி 50 சென்செக்ஸ் அதோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னா, நேற்று வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பச்சை கலரில் தாங்க இருக்குது. எல்லாமே நல்லா க்ரீன் கலர் பச்சை பசேல்னு இருக்குது. அதனால தான் நம்மள்தான் இன்றைக்கி பச்சை பசேல் முடிஞ்சிருக்கு. நம்ம நிஃப்டி 50 வந்து 24,632 க்ளோஸ் ஆகிருக்கு. 145 பாயிண்ட்டு கெயினு. இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் தான் இருந்தது. இன்றைக்கி குறிப்பாக எஃப்ஐஎஸோட அந்த ரிப்போர்ட்டை பார்க்கணும். ஏன்னா அவங்க இன்றைக்கி ஒரு வேளை பையிங்கில் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம், ரிப்போர்ட்டை வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சரி, நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு அகைன் ஒரு ப்ளஸில் தான் ஓப்பன் ஆகும். ஒரு 30, 40, 50 பாயிண்ட்டுக்குள்ளே. அது ஏன்னா நம்ம தீர்மானிக்கவே முடியாது. அது யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நடக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அதை நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா முதல்ல நம்ம அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். அந்த டவ் ஜோன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நாஸ்டாக் எப்படி சார்ட் லிஸ்ட்டில் அந்த சார்ட் எப்படி இருக்குது, S&P 500 எப்படி இருக்குன்னா நம்ம பார்க்கவே மாட்டோம். அதனால் நம்மளால் அதை ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. காலையில் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இன்ட்ராடே ப்ளே பண்ணணும். நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு வேளை ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது, 24,689. இது ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட்டு தான். இந்த ரெசிஸ்டண்ட்டு ஒரு கேப் அப் ஆனாவே இந்த ரெசிஸ்டண்ட்டில் தான் ஓப்பன் ஆகும். அதான் இன்றைக்கி ஆச்சு பார்த்தீங்களா, நம்ம ரெசிஸ்டண்ட்டு 24,546 சொன்னோம். இன்றைக்கி அவன் ஓப்பன் ஆனதே அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனான். அந்த மைனர் ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. நான் அது ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு ப்ராஃபிட், ஒரு 1000 ரூபாய் எடுத்தேன் ப்ராஃபிட். சும்மா ஒரு ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ணேன். இன்றைக்கி ஆடக்கூடாதுன்னு நினச்சேன். சரி, அகைன் அண்ட் அகைன் அவன் அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிக்கிட்டே இருக்கானே, மேலே போவான்னு ஒரு கன்ஃபர்மேஷனில் தான் எடுத்தேன். அவன் மேலே தான் போனான். சரி, அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் 1000 ரூபாய் வந்ததுக்கப்புறம். அதே மாதிரி நாளைக்கு நம்மளோட நிஃப்டி 50 அது வேறு வீக்லி எக்ஸ்பைரி வேறு, கொஞ்சம் அதோட வெலாட்டிலிட்டி அதிகமாக தான் இருக்குன்னு தோணுது. ஒருவேளை அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான அடுத்த ரெசிஸ்டண்ட் 24,774. இது எப்படியோ ஒரு 80-90 பாயிண்ட்டு பெரிய கேப் இருக்குது. இவன் அந்த அளவுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த ஏரியாலாம் கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருப்பாங்க. அது இல்லாமல் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால அது அங்கெல்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக செல் ஆகும். இல்லை ஒரு வேளை இந்த எஃப்ஐஸ் அவங்க ஷார்ட்டை அதிகமாக கவர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு சரி ஷார்ட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்கன்னா அது ஷார்ட் கவரிங்காக மாறி அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட் 24,854 வரையும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க ஷார்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது டவுட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வர ரிப்போர்ட்டை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ரிப்போர்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம், அது எப்படியே 7-7:30 ஆகிடும் வர்றதுக்கு. அது வந்தால் நம்ம நாளைக்கு காலையில் ஒரு தீர்மானம் பண்ணிடலாம், எஃப்ஐசி இதில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த ரிப்போர்ட் வர வரையும் வெயிட் பண்ணணும். சரி, ஒருவேளை அதே ஒரு 30-40 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,546. இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு நிஃப்டி 50க்கு. அதையும் மீறி அவன் டவுன் ஆச்சுன்னா 24,501. இது ஒரு மைனர் சப்போர்ட். இதெல்லாம் உடச்சிருவான்னு தான் தோணுது. இருந்தாலும் சப்போர்ட் எங்கே இருக்கோ நான் அதை கன்ஃபார்மாக அந்த இடத்துல சொல்லிவிடுவேன். அது மைனரோ மேஜரோ இங்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் அவன் ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால நான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். அந்த 24,501 க்ளோஸ் பண்ணான்னா 24,456 இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கலாம். நாளைக்கு நிஃப்டி 50 இந்த ரேஞ்சுக்குள்ளே மூமெண்ட் இருக்கும். ஏன்னா அது வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு ரீசனும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி எவ்வளோ இது 632 முடிஞ்சிருக்கு.
நம்ம 456 வரையும் ஒரு சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நிஃப்டி 50யோட ஒரு நாள் ரேஞ்சு இன்ட்ராடே ரேஞ்ச் வந்து ஒரு 350 400 பாயிண்ட்டுன்னா, அப்போ இந்த சொன்ன நான் இந்த பாயிண்ட்டே ஒரு 270 பாயிண்ட் கிட்ட வந்துடுது. ஸோ கரெக்டாக இருக்கும். டெக்னிக்கலாக பார்த்தா 24,456 ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதுக்கு மேலே உடைச்சானா முன்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோமே அந்த 24,360, அப்புறம் 24,210 2 சப்போர்ட் இருக்குது. மறுபடியும் அவன் கீழே உடைப்பான்றது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா முந்தா நேற்று உடைச்சான், இன்றைக்கி மறுபடியும் 632 கிட்ட வந்துட்டான். அதனால் மறுபடியும் அது கீழே வருமா அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். எனக்கும் தெரியாது. அது எஃப்ஐஎஸ் கையில் தான் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் இன்றைக்கி வந்து 80,539 முடிஞ்சிருக்கு. 304 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. இது நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொன்னதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. இதுவும் இதில் பெரிய எந்த ஒரு இம்பேக்டும் நடக்கவே இல்லை. நாளைக்கு நிஃப்டி 50 பெரிய ரேஞ்சில் ட்ரேடிங் ஆச்சுன்னா இவன் 1000 1200 பாயிண்ட் எல்லாம் நாளைக்கு அப் சைட் அண்ட் டவுன் சைடில் மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படி இருந்தால் அதுக்கு சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ட் என்னன்னு பார்க்கலாம். 80,311 இது வந்து ஒரு சப்போர்ட்டு, ஃபஸ்ட்டு மைனர் சப்போர்ட்டு சென்செக்ஸ்க்கு. அதை மீறி உடச்சி இறங்குச்சுன்னா 80,038 இது செகண்டு சப்போர்ட்டு. மூணாவது சப்போர்ட் வந்து 79,810 வந்துடுச்சா. நம்ம கணக்கு போட்ட மாதிரியே ஒரு 800 பாயிண்ட் கிட்ட வந்துடுச்சு. இந்த 800 பாயிண்ட்டு நான் 1000 பாயிண்ட்டுன்னு சொல்கிறது வந்து ஒரு கணக்கு. ஆனால் இந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி நான் வைக்கல. இது டெக்னிக்கலாக இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான். என்னுடைய சார்ட்டில் என்னுடைய அந்த இண்டிகேட்டர்ஸில் நான் யூஸ் பண்ணுறது அது வெரி பர்ஃபெக்டாக 90% நடக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிற அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வந்தால் அங்கே அது ரெஸ்பெக்ட் பண்ணுது. மேலே போனாலும் ஃபைனலாக அது கீழே தான் க்ளோஸ் ஆகுது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். அதை நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்படி பண்ணணும், என்ன ரேஞ்சில் வாங்கணுன்றதெல்லாம் நான் ஒவ்வொரு ஆடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அந்த மாதிரி வாங்கினா தான் நமக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும். இதுதான் அதுக்கான சப்போர்ட்டாக இருக்கும் சென்செக்ஸுக்கு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 80,311, ரெண்டாவது 80,038, 3 79,810. ஒருவேளை நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 80,739. அதையும் மீறி போச்சுன்னா 81,081. இதுக்கு மேலெல்லாம் அது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு வேளை நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டாக இருந்தால் கடைசியான ரெசிஸ்டன்ட் வந்து 81,284. இதுதான் அதுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் வரும்போது நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் மார்க்கெட்டோட மூமெண்ட்டை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் வாங்கிக்க வேண்டியதான், கால் சைடோ புட் சைடோ. ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா யூகிச்சு வச்சுக்கிங்க. மார்க்கெட்டோட டைமென்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். அது அப் சைடாக இருக்கலாம், ஈவன் டவுன் சைடாக கூட இருக்கலாம். நமக்கு தேவை ப்ராஃபிட் வரணும். அது எங்கே நமக்கு கிடைக்குமோ அந்த இடத்த நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எடுத்த உடனேலாம் வராது. அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக போட்டுட்டு விடுங்க. ஏன்னா மேபி ஒரு வேளை லாஸஸில் போயிடுச்சுன்னா பெரிய லாஸஸில் நம்ம ஜீரணிச்சிக்க முடியாது. அதுக்கான ஒரு லிமிட்டு நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த லெவல் வந்தால் விட்டுட்டு அதோட மார்க்கெட்னா அடுத்த நாள் ஓப்பன் ஆக தான் போகுது, அன்றைக்கி பார்த்துக்கலாம். அந்த ஆட்டிடியூடுக்கு உங்களோட மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. அப்போது லாஸஸ் வந்தாலும் நம்ம பெரிய அளவில் வருத்தப்படவே வேணாம். சரி, இன்றைக்கி இல்லை நாளைக்கு, உலகமே அப்படி தானேங்க ரன் ஆகிட்டுருக்குது. இன்றைக்கி இல்லை நாளைக்கு அந்த கான்செப்டுக்கு வந்துடுங்க. அப்போது இதெல்லாம் ஒரு மேட்ராகவே தெரியாது. ஏன்னா ஒன்று கண்டினியூஸ் லாஸஸ் தான் பண்ணக்கூடாது. அதை பண்ணாமல் பார்த்துங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ்லாம் இன்ட்ராடேயில் சகஜம். அதுவும் F&O ஆப்ஷன் ட்ரேடிங்கெல்லாம் சொல்லவே தேவை கிடையாது. செபியே என்ன சொல்கிறான்னா 89 பேர் லாஸ் பண்ணுறாங்க தான் இன்ன வரையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். 11 பேர் ப்ராஃபிட் பண்ணுறேன்னு சொல்கிறான்.
அந்த 11 பேரும் ஒரிஜினலாக ப்ராஃபிட் பண்ணுறானான்னு கேட்டால் இருக்காது. அவன் அதுக்கு ப்ரோக்கரேஜ் கட்டணும், டேக்ஸ் கட்டணும், எல்லாத்தையும் கட்டணும். கட்சியில் அவன் என்ன எடுப்பான்னு தெரில. அந்த 11 பேர் யாருன்னு இந்த செபியை சொல்லிட்டான்னா நல்லாயிருக்கும். இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்னு ஒருத்தனை சொன்னான். அது மாதிரி டிஐஸில் யார் இருக்கா என்ன ஏதுன்னு சொன்னான்னா நமக்கு ஓரளவுக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் 100% உண்மை அப்படின்னு நம்பலாம். இவங்க சொல்கிறது உண்மை தான். நமக்கு அந்த ஒரு எவிடன்ஸ் வேணும்ல, அதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நம்ம நாளைக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை நாளைக்கு யூஸ் பண்ணலாம். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தொண்டெல்லாம் எரியுது. 2 நாள் பெஞ்ச மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன்னா அதிலேருந்து பேசவே முடியல. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.